தமிழ் திரையுலகத்துல சின்மயிக்கு பாடத்துக்கு ஏன் தடை விதிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தக்லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல பாடகி சின்மயி முத்தமழை பாட்ட பாடுனாங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. நல்ல குரல் வளம் கொண்ட பாடகி சின்மயிக்கு ஏன் தமிழ்ல வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. 2002வது வருஷம் வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாட்டை பாடினதன் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானவங்க சின்மயி. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. ஆனா சின்மயிக்கு டப்பிங் அப்புறம் பாடுறதுக்கு தமிழ் திரையுலகத்துல தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால அவங்க தெலுங்கு, ஹிந்தி மாதிரியான பிற மொழிகள்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. சின்மயிக்கு தடை விதிச்ச அப்போதைய நடிகர் சங்க செயலாளர் ராதாரவி கிட்ட இத பத்தி கேட்கப்பட்டப்போ, சின்மயி வருஷ சந்தாவை சரியா கட்டல. இது பத்தி அவங்க கிட்ட விளக்கம் கேட்கப்பட்டுச்சு. ஆனா எங்க கிட்ட எதுவுமே பேசாம அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அங்க வாழ்நாள் சந்தாவை முழுசா கட்டிட்டதா பொய் சொன்னாங்க. இதனாலதான் அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு ராதாரவி. ஆனா ராதாரவியோட இந்த பதிலுக்கு நெறியாளர் எதிர்வினையாற்றினாரு. சந்தா கட்ட சொல்லி இருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு ஒருத்தரோட வாழ்க்கைய அடியோட அழிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. இந்த கேள்வியால கோபமடைஞ்ச ராதாரவி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இது தேவையில்லாத வேஸ்ட் டாபிக். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேட்டி ஒண்ணுல பேசியிருந்த ராதாரவி, சென்னையில 70 படங்களுக்கு மேல டப்பிங் பேசியிருக்காங்க. ஏராளமான பாடல்கள் பாடியிருக்காங்க. டப்பிங் யூனியனுக்கு அவங்களால 10% கமிஷன் வருது. லட்ச லட்சமா சம்பாதிக்கிற சின்மையால ரூ. 250 கட்ட முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அப்போ விளக்கம் கொடுத்த சின்மயி, டப்பிங் யூனியன்ல இருந்து ஸ்ருதிஹாசன், நடிகர் விஜய், பாடகர் கார்த்திக் இவங்களுக்கு சந்தா கட்டிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் கட்டல அப்படின்னு பதில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ரூ. 250க்காக டப்பிங் அப்புறம் பாடல் துறையிலிருந்து சின்மய்க்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா உண்மையான காரணம் அவங்களுக்கு மீ டூ பிரச்சனையில வைரமுத்து கூட ஏற்பட்ட மோதல் தான் அப்படின்னு சொல்லப்படுது.